ஹாய் செல்ல குட்டீஸ், வெல்கம் டு குட்டி செல்லம் சேனல். குட்டீஸ், நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 1ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் உள்ள 2ஆம் பாடமான மொழியோடு விளையாடு பாடத்தின் தொடர்ச்சியை பார்க்கலாம். இந்த பக்கத்தை பாருங்க குட்டீஸ். இதில் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? ஒன்று போல் உள்ளதை இணை சேர்ப்போம். ஒன்று போல் உள்ளதை இணை சேர்ப்போம் அப்படின்னா என்ன குட்டீஸ்? ஒரே மாதிரி இருக்கிற படங்களை கண்டுபிடிச்சி நீங்கள் ஜோடி சேர்க்கணுமா? இப்போ முதல் வரிசையில் இருக்கிறது என்ன பூச்சி சொல்லுங்க? ஊர்ந்து ஊர்ந்து போகுமே, இலைகள் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கும். என்னம்மா? கம்பளி பூச்சி. இந்த முதல் வரிசையில் முதல் படத்தில் ஒரு கம்பளி பூச்சி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கம்பளி பூச்சி மாதிரி மீதி இருக்க 4 கம்பளி பூச்சியில் எது இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை ஜோடி சேர்க்கணுமா? சேர்க்கலாமா? தனியாக கொடுத்துருக்க கம்பளி பூச்சியை நல்லா பார்த்துக்கிடுங்க. இப்போ 4 கம்பளி பூச்சியில் முதல் கம்பளி பூச்சியை பாருங்க. தனியாக இருக்க கம்பளி பூச்சி மாதிரியே 2 கொம்பு இருக்குது, கண்ணு ஒரே மாதிரி தான் இருக்குது. அங்கே வாய் திறந்து வச்சிருக்கு, ஆனால் இது வாயை மூடி வச்சிருக்கு. அப்போ இது ஒரே மாதிரி இல்லை. சரி, அடுத்த கம்பளி பூச்சியை பாருங்க. 2 கொம்பு இருக்குது தலையில், கண்ணு ஒரே மாதிரி தான் இருக்குது. வாயை கூட திறந்து தான் வச்சிருக்கு, நாக்கு தெரியுது. உடம்பும் அதே மாதிரி வளைஞ்சிருக்கு, ஆனால் வாலில் பாருங்க ஒரு கொம்பு தான் இருக்குது. அப்போது இது கிடையாது. அடுத்த கம்பளி பூச்சை பார்க்கலாமா? 3வது இதை பாருங்கள். தலையில் 2 கொம்பு இருக்குது, கண்ணு ஒரே மாதிரி தான் இருக்குது, வாயும் திறந்து வச்சிருக்கு, உடம்பும் அதே மாதிரி வளைஞ்சிருக்கு, வால் நுனியில் 2 கொம்பு இருக்குது. அப்போ முதல் கம்பளி பூச்சிக்கு இணையது 3வது இருக்க கம்பளி பூச்சி. இந்த 2 கம்பளி பூச்சியும் தான் ஒன்று போல இருக்குது. அப்போ அதுல இருந்து இந்த 3வது இருக்க கம்பளி பூச்சிக்கு ஒரு கோடு வரைஞ்சி இணைச்சிருங்க. அடுத்த வரிசையில் இருக்குது யாரு குட்டீஸ்? உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, எங்க பார்ப்பீங்க இவங்கள சொல்லுங்க? சர்க்கஸ். யார் இவரு? கோமாளி. காமெடி பண்ணி இவங்களெல்லாம் சிரிக்க வச்சுட்டே இருப்பார்ல. முதல்ல இருக்க ஜோக்கர் மாதிரி கோமாளி மாதிரி யார் ஒரே மாதிரி இருக்கான்னு கண்டுபிடிக்கிறீங்களா? 4 கோமாளியில முதல்ல இருக்க கோமாளிய பாருங்க. தலையில தொப்பில இருந்து ஆரம்பிக்கலாமா? தொப்பியில என்ன வண்ணங்கள்லாம் இருக்கு? நீல வண்ணம், மஞ்சள், சிகப்பு அதே மாதிரி தான் இருக்கு. அப்புறமா முடி சிகப்பு வண்ணத்தில் இருக்கு. சரி, மூக்கில் பெருசா பந்து மாதிரி இருக்குமே மூக்கு நுனியில, அது என்ன கலர்ல இருக்கு? தனியா இருக்க கோமாளிக்கு சிகப்பு வண்ணத்துல இருக்கு, இங்க மஞ்சள் கலர்ல இருக்கு. அப்போ 2 வேற வேற. அடுத்த கோமாளியை பார்க்கலாமா? தொப்பியை பாருங்க. நீலம், மஞ்சள், சிகப்பு ஒரே வண்ணங்கள்ல தான் இருக்கு. தலைமுடி ஒரே மாதிரி தான் இருக்கு. மூக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. கோமாளியோட ட்ரெஸ்ஸை பாருங்க. பச்சை வண்ணம் இருக்கு, மஞ்சள், நீலம் இருக்கு. காலில் சாக்ஸும் காலுறையும் அதே மாதிரி தான் இருக்கு. ஆமா, 2வது கோமாளி தனியா இருக்க கோமாளி மாதிரியே இருக்காரே, அவர் தான் ஜோடியா? சரி, இணைக்கலாமா? எதுக்கும் பின்னாடி இருக்க 2 கோமாளியை ஒரு வாட்டி பார்த்துட்டு இணைக்கலாமா? பாருங்க, 3வது இருக்க கோமாளிக்கு தொப்பியை பாருங்க. நீலம், மஞ்சள், சிகப்பு ஒரே மாதிரி தான் இருக்கு. முடி ஒரே மாதிரி தான் இருக்கு. மூக்கு சரியா இருக்கு. சட்டையை பாருங்க. அந்த கழுத்துல காலர் வந்து தனியா இருக்க கோமாளிக்கு பச்சை கலர்ல இருக்கு, இவருக்கு நீல வண்ணத்துல இருக்கு. அப்போ இவரும் வேற. 4வது இருக்க கோமாளியை பாருங்க. தொப்பியை பாருங்க. நீலம் அரக்கு கொடுத்துருக்கு, அப்போ இவரும் கிடையாது. அப்போ தனியா இருக்க கோமாளிக்கு இணை யாரு? 2வது இருக்க கோமாளி. இணைக்கலாமா? இணைச்சிருங்க. 3வது வரிசையில் இருக்கிறது யாரு? நம்ம தவளையாரு. தவளையாரே தவளையாரே எங்கே போறீங்க? தவளை குதிச்சு போக ரெடியா இருக்கு. சரி, தனியா இருக்க தவளைக்கு அதோட ஜோடி எதுன்னு கண்டுபிடிக்கலாமா? 4 பேர்த்துல முதல்ல இருக்க தவளையை பாருங்க. அதோட கண்களை பாருங்க. கண்கள் சிகப்பு வண்ணத்துல இருக்கு. தனியா இருக்க தவளைக்கு வெள்ளை நிறத்துல இருக்கு. அப்போ முதல்ல இருக்க தவளை கிடையாது. 2வது இருக்க தவளையை பாருங்க. கண்கள் ஒரே மாதிரி தான் இருக்கு, வாய் ஒரே மாதிரி தான் இருக்கு. கைகளை பாருங்க. தனியா இருக்க தவளை கைகளை தூக்கி ஒரு விரலை நீட்டி காமிக்குது. ஆனா இந்த 2வது இருக்க தவளை கைகளை தூக்கி இருக்கு, ஆனா விரலை நீட்டல. அப்போ இந்த தவளையும் கிடையாது. 3வது இருக்க தவளையை பாருங்க. கைகளையே தூக்கல, அப்போ இந்த தவளையும் கிடையாது. 4வது இருக்கிற தவளையை பாருங்க. கண்கள் ஒரே மாதிரி இருக்கு, வாய் ஒரே மாதிரியே தான் இருக்கு, கைகளையும் நீட்டி இருக்கு, விரலையும் சரியா நீட்டி இருக்கு. அப்போ தனியா இருக்க தவளை கூட ஜோடி எது? 4வது இருக்க தவளை. இணைக்கலாமா குட்டீஸ்?
இந்த படத்துல என்ன செய்ய சொல்லியிருக்காங்க குட்டீஸ்? பொருத்தமானதை குழுவுடன் சேர்ப்போம். பொருத்தமானதை குழுவுடன் சேர்ப்போம். முதல் வரிசையை பாருங்க குட்டீஸ். தனியா கொடுத்துருக்கிறது என்னது? வாத்து, காகம், கிளி, இதெல்லாம் பறவைகள் படங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த குழு கூட எது வந்து சேர போறதுன்னு பார்க்கலாமா? மீதி இருக்க 4 படங்களின் பெயர்களை சொல்லுங்க குட்டீஸ். முதல்ல இருக்கிறது என்னது? பந்து, கரடி பொம்மை, ஆந்தை, அப்புறம் ஒரு முயல். அப்போ இந்த 4 படங்கள்ல எது அந்த குழு கூட பொருத்தமானது? சரியா சொன்னீங்க, ஆந்தை. ஏன்னா ஆந்தையும் ஒரு பறவை. அப்போ இந்த பறவைய அந்த பறவைகள் குழு கூட சேர்த்துடலாமா? ஒரு கோடு போட்டு இணைங்க. 2வது வரிசையை பாருங்க குட்டீஸ். தனியா கொடுத்துருக்கிறது என்ன குழு? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுடைய விளையாட்டு ஜாமான்கள். அதெல்லாம் என்னது? வாகனங்கள் கொடுத்துருக்காங்க. குட்டி கப்பல், ஆகாய விமானம், ஒரு குதிரை வண்டி, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த குழு கூட எது வந்து இணைய போகுதுன்னு பார்க்கலாமா? மீதி இருக்க 4 படங்களின் பெயர்களை சொல்லுங்க. முதல்ல இருக்கிறது என்னது? எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கு. லட்டு, அடுத்தது சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் இருக்கிறது என்னது? ஒரு ட்ரெயின், தொடர் வண்டி. அடுத்தது என்னது குட்டீஸ்? வாழைப்பழம். இதுல அப்ப அந்த குழு கூட பொருத்தமா இருக்கிறது என்னது? தொடர்வண்டி. சரியா? மீதி இருக்குது எல்லாமே நீங்க சாப்பிட்றது. இந்த தொடர்வண்டி ட்ரெயின் மட்டும்தான் அது கூட பொருத்தமா இருக்கு. அதை இணைச்சிடலாமா? அந்த குழு கூட கோடு போட்டு இணைங்க. 3வது வரிசையை பாருங்க குட்டீஸ். என்னதுலாம் இருக்கு? ஒரு புத்தகம், ஒரு பென்சில், ஒரு அழிப்பான். சரி, இந்த குழு கூட எது பொருத்தமா இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? 4 படங்களின் பெயர்களை சொல்லுங்க. வாட்டர் பாட்டில், தண்ணீர் குடுவை, ஷார்ப்னர், பென்சில் கூர்மையாக்கும்ல அது, ஒரு பேக், பை, அப்புறம் ஒரு ஷூ, காலனி. இந்த 4 படங்கள்ல அந்த குழுவுக்கு பொருத்தமானது எது? கண்டுபிடிங்க. சரியா சொன்னீங்க. எது? ஷார்ப்னர், பென்சில் கூர்மையாக்கும்ல அதுதான். அது கூட இணைச்சிடலாமா? அப்போ அந்த புத்தகத்துல இருந்து இந்த ஷார்ப்னருக்கு ஒரு கோடு போட்டு இணைச்சிருங்க. இதுல என்னம்மா செய்ய சொல்லியிருக்காங்க? இணை சேர்ப்போம், தனித்திருப்பதை வட்டமிடுவோம். இணை சேர்ப்போம், தனித்திருப்பதை வட்டமிடுவோம். என்ன செய்யணுமா குட்டீஸ்? செருப்புகள்லாம் ஒத்தையா அங்கங்க இருக்குதுல்ல, அதோட ஜோடி கூட கரெக்டா சேர்க்கணுமா. தனியா இருக்கிற செருப்பை மட்டும் கண்டுபிடிச்சி வட்டமிடணுமா. செய்யலாமா? ஒவ்வொரு செருப்பா கரெக்டா இணைங்க பார்க்கலாம். நான் இப்போ இணைக்கிறேன், நீங்களும் அதே மாதிரியே கண்டுபிடிச்சி இணைங்க. ஒவ்வொரு செருப்பா எல்லாத்தையும் இணைச்சிட்டிங்களா? இப்ப தனியா ஒரே ஒரு ஷூ இருக்கு பாருங்க, அதுக்கு ஜோடி இருக்கா? இல்ல. அப்ப அதை மட்டும் வட்டமிட்டுருங்க குட்டீஸ். கீழே பாருங்க குட்டீஸ். இது என்னது? நிகழ்வை சொல்வேன். நிகழ்வை சொல்வேன் என்னதுமா அப்படின்னா, கீழே நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த படங்களை பார்த்து இதுல என்ன நடக்குதுன்னு நீங்க கதையா சொல்லணுமா. சொல்றீங்களா? இந்த படத்தை பாருங்க குட்டீஸ். ஒரு பெரிய அழகான காடு. காட்டுக்கு நடுவுல ஒரு மரம் இருக்கு. மரத்துல என்ன இருக்கு? ஒரு குருவி இருக்கு. இந்த படத்தை பாருங்க குட்டீஸ். குருவி என்ன பண்ணுது? மரத்துல இருந்து பறந்து போகுது. எதுக்கு பறந்து போகும்? அடுத்த படத்தை பார்க்கலாமா? பார்த்தா குருவி பறந்து போய் என்ன பண்ணுதுன்னு தெரியும். வாங்க பார்க்கலாம். பாருங்க குட்டீஸ், குருவி அதோட அழகுல வாயில என்ன வச்சிருக்கு? என்ன கொண்டு வந்திருக்கு? சின்ன சின்ன குச்சிகளை வச்சு என்ன பண்ணும் சொல்லுங்க? என்ன பண்ணும்? கூடு கட்டும். குருவி அப்போ பறந்து போய் குச்சிகளை எடுத்துட்டு வர்றதுக்காக போயிருக்குது. பாருங்க குட்டீஸ், ஒவ்வொரு குச்சிகளையும் எடுத்துட்டு வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கி வச்சு எவ்வளோ அழகா கூடு கட்டுதுன்னு. யார் இந்த குருவிக்கு கூடு கட்ட சொல்லி கொடுத்துருப்பாங்க சொல்லுங்க? இதோ பாருங்க குட்டீஸ், குருவி கூடு கட்டி முடிச்சிருச்சு. குருவியோட வீடு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அழகா இருக்குதுல்ல? செல்லக்குட்டிகளா, நீங்க இதே மாதிரி பறவைகள் கூடு கட்டியிருக்கத எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? உங்க வீட்டில் இருக்க மரத்துலலாம் பறவைகள் கூடு கட்டி இருக்குதா? இதை பாருங்க குட்டீஸ், குருவி முட்டையிட்டுருச்சு. முட்டையிட்டு அடை காக்குது. அடை காக்கிறதுனா என்னதுமா? குருவி முட்டையெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் அந்த முட்டைகளுக்கு மேலேயே உட்காந்துருக்கும். அப்படியே அந்த குருவியோட சூட்டில் அந்த முட்டையெல்லாம் உடஞ்சி அதுக்குள்ள இருந்து குட்டி குஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இதோ பாருங்க குட்டீஸ், 2 முட்டைகள் பொறிஞ்சி அதுக்குள்ள இருந்து குட்டி குஞ்சுகள் தலையை நீட்டி எட்டி பாக்குது. இத பாருங்க குட்டீஸ், முட்டைகள் எல்லாம் பொறிஞ்சி குஞ்சுகள் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. பாருங்க எவ்வளவு குட்டி குட்டியா அழகா இருக்காங்கன்னு.
கீச் கீச்சுன்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்களே. சரி, அம்மா குருவி எங்க பறந்து போறாங்க? கண்டுபிடிங்க. கடைசி படத்தை பாருங்க குட்டீஸ். அம்மா குருவி வந்துருச்சு. அம்மா குருவி வாயில என்ன இருக்கு? சாப்பாடு. அப்போ அம்மா எங்க போயிருக்காங்க? குட்டி குழந்தைகளுக்காக இறை தேடி கொண்டு வர்றதுக்காக போயிருக்காங்க. பாருங்க, அம்மா குட்டி குருவிகளுக்கெல்லாம் ஊட்ட போறாங்க. அவ்வளோதான் குட்டீஸ். நீங்களும் இதே மாதிரி படங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஒரு கதையா உங்க அம்மாட்ட சொல்றீங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் குட்டீஸ். தேங்க்யூ, பாய்.